ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது இவனும் ராமனே கதையின் அடுத்த 2 அத்தியாயங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 43. தாங்கள் அடுத்ததாக போக வேண்டிய இடம் ஆகாயம் என்று ராம் கூறியதும் இம்முறை வாயை பிளப்பது நேத்ராவின் முறையாக இருந்தது. ராம் அதிர்ச்சியில் வாயை பிளந்திருந்த தன் தோழியையே சிறிது நேரம் அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தான். இதென்ன, இவ திறந்த வாயை மூடவே மாட்டேங்கிறா. இன்னைக்கு இவ சுயநினைவுக்கு வர்றா மாதிரியே தோணலையே. இப்படியே விட்டா அவ்வளோதான், நாள் முழுக்க இப்படியே இருப்பா போல என்று நினைத்த ராம் அவளை தட்டி சுயநினைவுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தான். என்னடி பண்ணிகிட்ருக்கே வாயை பொழந்துட்டு? போதும் மூடு. நீ இப்படி இருக்கிறத பார்த்தா ஏதோ கொகை மாதிரி இருக்குடி. இதில் ஈ இல்லை, காக்காவே கூட நுழையலாம் போல. சீ, போதும் வாய மூடு. அவளோ இன்னும் அதிர்ச்சியில் இருந்து சிறிதும் மீளாதவளாய் அவளை இன்னும் அதிசயத்துடன் பார்த்தாள். டேய், என்னடா சொன்ன? ஆகாயத்துக்கு போகணுமா? யூ மீன் மேலே? அது செத்தாதானடா போக முடியும். இப்படி என்னை கூட்டிகிட்டு வந்து சாகடித்து ஒரேடியாக மேலுலகத்துக்கே கூட்டிகிட்டு போவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. லூசு, போதும் நிறுத்து. விட்டா பேசிட்டே போகிற. நானாடி உன்னைய? அதற்குள் அவனை பேச விடாமல் நேத்ரா பேசினாள். போதுண்டா போதும். நானாடி உன்னை வர சொல்லி கூப்பிட்டேன்? நீ தானே நான் வேணான்னு சொல்ல கேட்காம என் கூட கிளம்பி வந்த. இது தானே இப்போ நீ சொல்ல போகிற? இதே நீ சொல்லிட்டு நானாக தாண்டா வந்தேன். அதுக்காக இப்படி ஒரேதாக பேக் பண்ணி சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ கூட்டிகிட்டு போவேன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? ஸ்டாப் இட்டி, கத்தினான் ராம். உடனே கப் சிப்பென்று வாயை மூடிக்கொண்டாள் நேத்ரா. என்னை பேசவாவது நீ விட்றியா? அப்படியே பேசிட்டே போகிற, பைத்தியம் பிடிச்ச மாதிரி. நான் சொல்ல வந்ததை சரியாக கேளு, அப்புறம் பேசிட்டே இரு, சரியா? அந்த வரைபடத்தை மீண்டும் விரித்து அவள் முன் காட்டினான். இந்தா, இதை ஒழுங்கா பாரு நீ முதல்ல. அவளும் தன் பார்வையை வரைபடத்தில் திருப்பினாள். என்னடா சொல்ல போற? சீக்கிரம் சொல்லு. நாம் வர்றப்ப இந்த ஊர் எல்லை வந்ததில்ல. அங்கே இருந்து தான் நாம் அடுத்த ஜேர்னியை ஆரம்பிக்க போகிறோம். எப்பவும் போல் ரொம்ப தூரம் நடக்கணும். நடந்துக்கிட்டே இருந்தால் ஒரு சமவெளி இடம் வரும். அங்கே போய் நின்னோன்னா நமக்கு ஆகாயத்திலிருந்து 2 நூல் ஏணி வரும். நாம் 2 பேரும் அதில் ஏறி அந்த ஏணியில் ஏறி மேலே போகணும். ஆகாயம் வர்ற வரைக்கும் போகணும். அது எங்கே வரும், எப்படி வரும்ன்றது போனாதான் தெரியும். சரியா? இப்போ புரிஞ்சதா? சரிடா, புரிஞ்சது. ஆனால் நீ விவரத்தை சொன்ன அப்புறம் எனக்கு இப்போ ஆசையாக இருக்குடா அந்த நூல் ஏணியில் இறணுன்னு. சூப்பர், நினைக்கவே த்ரில்லிங்காக இருக்குது. இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டியே பாரு. அப்பப்பா, அது அதை விட சூப்பர். நீ மொதவே எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கணும். அரையும் குறையுமா சொல்லிட்டு என்ன குத்தம் சொல்கிற? நீ சொல்லுவ. நிஜமாவே சேதுவை நினச்சாதாண்டி எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. எப்படித்தான் உன்னை வச்சுட்டு அவன் லைஃப் பூரா சமாளிக்க போகிறானோ. அட போடா, அவன் என்ன எவ்வளோ லவ் பண்ணுறான் தெரியுமா? எல்லாம் லவ் பண்ணுறப்ப எல்லாம் நல்லா தாண்டி இருக்கும். அப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு சேர்ந்து வாழ்கிறப்ப தானே தெரியும் உன் சுய ரூபம். அப்படி என்ன தான் இப்படி நான் சொல்லிட்டேனா? இப்போ இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்க நீ? அம்மா தாயே, நான் உன்னை ஒன்றுமே சொல்லலை. வா, பேசாமல் நடந்துக்கிட்டே இருப்போம். ஏற்கனவே உன்னால் எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் வேகமாக நட. வேகமாலாம் நடக்க முடியாதுடா, நான் மெல்ல தான் நடப்பேன். வீம்பு, பிடிவாதம், பிசாசு. மனதிற்குள் திட்டிக்கொண்டே நடந்தான் ராம். அவளுக்கு கேட்கும்படி திட்டினால் திரும்பவும் சண்டைக்கு இழுப்பாளோ என்று அவனுக்கு பயம். அதனால் வாயினுள் முனகி கொண்டு வந்தான். என்னடா முணங்கிட்டே வர்ற? என்னை திட்டுறதுனா நல்லா சத்தமாக திட்ட வேண்டியதானே? ஐயோ, நான் உன்னை ஒன்றுமே சொல்லலடி அம்மா. நான் என்னையே தான் திட்டிட்டு வந்தேன், போதுமா? இருவரும் சேர்ந்து தங்கள் நீண்ட நடைப்பயணத்தை தொடர்ந்தனர். அந்த ஊர் எல்லைக்கு வந்து விட்டனர். பிறகு அங்கிருந்து வரைபடத்தில் இருந்ததைப் போல் தெற்கு நோக்கி தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். பயணம் நீண்டு கொண்டே சென்றது. வரைபடத்தில் இருந்த சமவெளி வரவே இல்லை இன்னும். என்னடி, நடக்க போயிட்டே இருக்கு.
நம்ம நடக்க ஆரம்பித்து 2 நாள் தானடா ஆகுது, அதுக்குள்ளேயும் எப்படி வரும்? இன்னும் ஒரு நாளோ இல்லை 2 நாளோ நடக்கணும், அதுக்கு அப்புறமா தான் வரும். அவசரப்படாத, எதிலும் பொறுமை முக்கியம் தம்பி. அது சரி, இதை நீ எனக்கு சொல்கிற, எல்லாம் நேரம் தாண்டி. நேத்ரா கூறியது போல் அடுத்து 2 நாட்கள் நடந்த பிறகு ஒரு வழியாக அந்த சமவெளிக்கு வந்து சேர்ந்தனர். நடுநடுவே ஆங்காங்கே உட்கார்ந்து தூங்கி எழுந்து இளைப்பாறிக் கொண்டேதான் வந்தனர். தூரத்தில் இருந்தே பார்த்துவிட்டு உற்சாகமாக கத்தினான் ராம். வாவ், வந்தாச்சு, மேப்பில் இருந்த சமவெளி இதுதான், பார்த்தாலே கரெக்டாக தெரியுது. ஆமாம் ராம், இதுதான் மேப்பில் சொல்லியிருந்த இடம். அங்கு நடுப்பகுதிக்கு வந்து அமர்ந்து கொண்டனர். இங்கே வெயிட் பண்ணுவோம், ஆகாயத்தில் இருந்து நமக்கு ஏணி வர்ற வரைக்கும், ராம் கூறினான். நடந்து வந்த களைப்பு இவர்களுக்கு கொஞ்சம் தீரட்டும் என்பதாலோ என்னவோ அந்த நூல் ஏணி உடனே வரவில்லை. ஒரு 2 மணி நேரம் கடந்தது. என்னடா ராம், நாம் வந்தது கரெக்டான இடம் தானே? ஒருவேளை தப்பாக வழி தவறி எங்கேயாவது வந்துட்டோமோ? இன்னும் அந்த ஏணி வரமாட்டேங்குது. கரெக்டாக தாண்டி வந்திருக்கோம், இரு, அவசரப்படாத, வந்துடும். பொறுமை முக்கியம் பெண்ணே. ராம் சொல்லி முடிப்பதற்குள் வானத்தில் இடி இடித்தது, மின்னல் வெட்டியது. பிறகு அந்த சத்தம் ஓய்ந்தவுடன் திடீரென வானத்தில் ஒரு ஒளி தோன்றியது. இருவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த ஒளியிலிருந்து 2 நூல் ஏணிகள் கீழே அவர்களை நோக்கி பந்து போல் உருண்டு வர ஆரம்பித்தன. வெகுநேரம் ஆயிற்று அது இவர்களை எட்டுவதற்கே. அவ்வளவு நீளமாக இருந்தன. ஏணியை பார்த்ததும் இருவருக்கும் மனதில் உற்சாகம் பிறந்தது. ஹே, ஜாலியாக இருக்குல்ல பார்க்கவே? ஆமாடா, மேலே ஏற ஆசையாக இருக்கு எனக்கு. உனக்கு? எனக்கும் தான். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ஆம் ரெடி. நான் கவுண்ட் பண்ணுறேன். கோன்னு சொன்ன உடனே 2 பேரும் சேர்ந்து காலை அதில் வச்சு ஏற ஆரம்பிக்கலாம், சரியா? ஓகே, கவுண்ட் பண்ணு. 1 2 3 கோ. இருவரும் சேர்ந்து ஏணியில் முதல் படியில் காலை வைத்தனர். பிறகு அடுத்தடுத்த படியில் காலை வைத்து கொண்டே வந்தனர். அதில் இருக்கும் ஆபத்தை புரிந்து கொள்ளாமல் இருவரும் சந்தோஷமாக ஏறிக்கொண்டிருந்தனர். அத்தியாயம் 44. ராமும் நேத்ராவும் ஆகாயத்தில் இருந்து இவர்களுக்காகவே வந்த நூல் ஏணியில் ஒவ்வொரு அடியாக வைத்து உற்சாகத்துடன் ஏறிக்கொண்டிருந்தனர். ஆமாடா ராம், கேட்கவே மறந்துட்டேனே. நாம் இப்போ கடைசியாக எடுக்க போகிற மூலிகையோட பேர் என்ன? உனக்காவது தெரியுமா? ஞாபகமாக பார்த்தியா? இல்லை நீ என்ன மாதிரி தானா? ஏய் வாயாடி, ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு. எனக்கும் பேசுகிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் தரணும். அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு வேகமாக வரிசையாக அடுத்தடுத்து கேள்வி அடுக்கிட்டே போகிற. என்னமோ உனக்கு மட்டும்தான் வாய் இருக்கிற மாதிரி. ஏண்டி நீ இப்படி இருக்க? டேய், நான் இத்தனை கேள்வி கேட்டதா சொல்கிறியே, நீ அதுக்கு ஒருவாச்சும் பதில் சொன்னியாடா? நான் கேள்வியை கேட்டால் நீ பதிலை சொல்லணும். திரும்ப நீ கேள்வி கேட்கக்கூடாது. என்ன புரியுதா? புரியுதுங்க மேடம். அப்போ பதிலை சொல்லு. ஒருவேளை உனக்கும் தெரியாதோ? தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்கிறத விட்டு என்னென்னமோ பேசிகிட்ருக்க. எல்லாம் எனக்கு தெரியும். அந்த மூலிகை பேர் பூலாங்கிழங்கு. என்னையும் உன்னை மாதிரியே மக்குன்னு நினச்சிட்டியா? ஆமாடா, நீயும் கொஞ்சம் அதிகமாக தான் வாய் பேசுகிற. அதிகமாக பேசுகிற பொண்ணுங்களை வாயாடின்னா அதிகமாக பேசுகிற பசங்களை என்னடா சொல்கிறது? வாயாடாவா? ஆமாம், உன் மூஞ்சி. பசங்களுக்கெல்லாம் அதுக்கு பேரே இல்லை. ஏன்னா பசங்க அப்படி இருக்கிறதில்ல. இது என்னடா அநியாயமாக இருக்குது? பொண்ணுங்களை மட்டும் வாயாடின்னு சொல்கிறாங்க, பசங்களை மட்டும் விட்டுறாங்க. ஏன் பசங்களை தானே பேசுகிறீங்க இவ்வளவு? ஏன்? உதாரணத்துக்கு தான் நீயே இருக்கியே, நீ மட்டும் என்ன கம்மியாவா பேசுகிற? சீதாவும் தான் பாவம். பேசுகிறதுல எல்லாம் நான் உனக்கு ஈக்குவலே கிடையாது தெரியுமா? உனக்கு தான் அவ்வளவு வாய். இப்படியே இருவரும் பேசுகிறோம் பேர்வழி என்று சண்டை போட்டுக்கொண்டே ஏறினர் ஏணியில். ஆனால் ஒன்றுடா ராம், பேசுகிறவங்கள நம்பிடலாம், ஆனால் பேசாமல் அமைதியாக இருக்காங்க பாரு, அவங்கள மட்டும் நம்பவே முடியாது. பேசுகிறவங்க மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டாங்க. மனசில் தோணுறத வெளிப்படையாக பேசிடுவாங்க. ஆனால் பேசாமல் அமைதியாக கமுக்கமாக ஒன்றும் தெரியாதவங்க மாதிரி தான் தோணும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளவும் விஷமாக இருக்கும். அமைதியாக இருந்துகிட்டே எல்லா தில்லுமுள்ளு வேலைகளையும் கச்சிதமாக செஞ்சு முடிப்பாங்க தெரியுமா? அதென்னவோ நீ சொல்கிறது சரிதான், இதை வேணால் நானும் ஒத்துக்கிறேன்.
அப்படி வா வழிக்கு. அப்படின்னா நான் வெள்ளை மனசுக்காரின்னு ஒத்துக்கிறியா? ராம் அவளை முறைத்தான். இவளும் அவனையே குறுகுறுவென பார்த்தாள். சட்டென்று இருவருக்கும் சிரிப்பு வந்தது. ஆமாடி, அப்போதே இருந்து நாவலும் பேசிட்டே மேலே ஏறிட்டே தான் இருக்கோம். ஆனால் எனக்கு என்னமோ அதே இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பாரேன், மேலே ஆகாயம் கொஞ்சமாவது பக்கத்தில் வந்திருக்கிற மாதிரி இருக்கா? இல்லையே. அடா ஆமாடா, நீ சொன்னதுக்கு அப்புறம்தான் நானும் கவனிக்கிறேன். அது என்னவோ ஏற ஆரம்பித்து ஈஸியாக ஒரு 2 அல்லது 3 மணி நேரம் இருக்கும்ல. ஆனால் நம்ம ஏற ஆரம்பித்தப்ப நமக்கும் வானத்துக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருந்ததோ அதே டிஸ்டன்ஸ் தான் இப்போவும் இருக்குது. கொஞ்சம் பயமாக இல்லை உனக்கு? ஆமாடி, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம எத்தனை மணி நேரம் ஏறினாலும் இப்படியே இருக்குமோ? சரிடா, நம்ம இப்படி ஹோப் இல்லாமல் நெகட்டிவாக யோசிக்க வேணாம். அது நமக்கு நல்லது இல்லை. பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுவோம். நமக்கு டாஸ்க்கு கொடுத்தவங்க இதை மட்டும் யோசனை பண்ணாமையா கொடுத்துருப்பாங்க? ஆகாயத்துக்கு போய் சேர்ந்துருவோம், கவலைப்படாத. டோன்ட் லூஸ் ஹோப். சட்டென்று நம்பிக்கை தரும் விதமாக பேச்சை மாற்றினாள் நேத்ரா. அது சரி, ஆகாயத்துக்கும் வானத்துக்கும் நடுவில் அந்தரத்தில் தொங்கிட்டுருக்கோம். இந்த நேரத்தில் எதுக்கு நம்பிக்கை இல்லாத பேச்சு? விடு, எல்லாம் நல்லதே நடக்கும். 6 மூலிகையை எடுக்கிறதுக்கு நமக்கு வழிகாட்டின அந்த கடவுள் இந்த 7வது மூலிகைக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல வழி காட்டுவார். முயற்சி செய்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. அதை நல்லபடியாக முடிக்கிறது அந்த கடவுள் பார்த்துப்பார். ராம் மிகுந்த நம்பிக்கையுடன் பேசவும், சூப்பர் ராம், தட்ஸ் குட். இந்த நம்பிக்கை தான் உன்னை எல்லாத்துலேயுமே ஜெயிக்க வைக்குது. கீப் இட் அப்டா. உண்மையிலேயே மனம் நெகிழ கூறினாள் நேத்ரா. அது நூல் ஏணி என்பதால் நிற்காமல் கொஞ்சம் ஆடிக்கொண்டே இருந்தாலும் அவர்களுக்கு முதலில் ஏறுவது தான் கொஞ்சம் கடினமாக தோன்றியது. ஆனால் இப்போது நன்கு பழகி பயமில்லாமல் ஏறிக்கொண்டிருந்தனர். நேரமும் கரைந்து கொண்டே இருந்தது. 2 மணி நேரம் என்பது இப்போது 5 மணி நேரம் ஆகியிருந்தது. ஆனால் ஏற ஏற பாதை நீண்டு கொண்டேதான் போனதே ஒழிய எங்கு அதன் முடிவு இருக்கிறது என்பதை அவர்களால் கண்டு கொள்ளவே முடியவில்லை. அவர்கள் ஏறத் துவங்கும் போது தங்களுக்கும் வானத்துக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு இருந்ததோ அதே அளவுதான் இப்போதும் இருந்தது. அதில் சிறிதளவு மாற்றம் கூட இருப்பதாக அவர்களுக்கு படவில்லை. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு அசதி வேறு தோன்றத் தொடங்கியிருந்தது. இருவருக்கும் மனதிற்குள் பயம் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் அதை வெளிக்காட்டாத வண்ணம் இருந்தனர். எங்கே தங்கள் பயம் அடுத்தவரையும் பயம் காட்டி மனதை நம்பிக்கை இழக்கச் செய்து விடுமோ என்று அஞ்சி எதுவும் தெரியாதபடிக்கு சென்று கொண்டே இருந்தனர். இன்னும் நேரம் கூடியது. இருவருக்கும் அசதி அதிகமாகி கண்களிலேயே தெரிந்தது அது. இதற்கு மேல் தங்களால் மறைத்து வைத்து ஏற முடியாது என்கிற நிலைக்கு வந்தனர். டே ராம், முடியலடா என்னால். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னா கூட முடியாதேடா. அவளுடைய குரல் வெளியே கூட சரியாக வரவில்லை. மெதுவாக பேசினாள். ஆமாடி, எனக்கும் அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு கூட ஒன்றுமே தெரியலையே என்றவாறே மேலே ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்தான் ராம். முதலில் கண்ட அதே தூரம்தான் இப்போதும் இருந்தது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போது இருவருக்கும் நெஞ்சு திக் திக்கென்று அடித்து கொண்டிருந்தது. சட்டென்று கீழே தரை கண்ணுக்கு தெரிகிறதா என்று குனிந்து பார்த்தான் ராம். அதுவும் கண்ணுக்கு தெரியவில்லை. 2 பேரும் தரையிலும் அல்லாமல் வானத்துக்கும் அல்லாமல் நடுவே அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டான். கீழே குனிந்த தலையை நிமிர்த்தினான் ராம். அவனுக்கு தலை கிருகிருவென சுற்றுவது போல் இருந்தது. நேத்ராவிடம் எதுவும் கூற வேண்டான், அவளும் பயந்து விடுவாள் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் போதே இவனையே பார்த்து கொண்டிருந்த நேத்ரா தானும் கீழே பார்க்கும் எண்ணத்தில் தலையை குனிந்து பார்த்தாள். இப்போது அவளுக்கும் அதே நிலைதான். டேய், தலைவெல்லாம் கிறுகிறுன்னு வருதேடா. இப்படி அந்தரத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது ராம்? நாம் என்ன பண்ண போகிறோம்? இருவரும் பீதியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பயத்தில் வயிற்றில் அமிலம் சுரந்து வாமிட் வருவது போல் இருந்தது இருவருக்கும். என்ன செய்ய போகிறார்கள் ராமும் நேத்ராவும்? ஆகாயத்தை எப்படி சென்றடையப் போகிறார்கள்? மூலிகையை எவ்வாறு எடுக்கப் போகின்றனர்? அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்க வர்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ். பாய் மக்களே.